சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கட்சியை விட்டு வெளியே போடா, சேகர் பாபுவின் கதை முடிந்ததா? அதாவது திமுகவோட ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து வந்தவர் தான் சேகர் பாபு. அவருக்கு அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்கள், திமுகவுடைய தோல்விக்கு வழிவகுத்தது சேகர் பாபு தான் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் திமுக தோற்றது, அதற்கான காரணங்கள் தெரிய வேண்டும் என ஒரு குழுவை நியமித்து அதற்கான காரணங்களை சேகரிக்குமாறு கூறியிருந்தார். அவங்களும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலங்களாக அனைத்து இடங்களுக்கும் சென்று உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து விட்டார்களாம். அதற்கான ரிப்போர்ட்டையும் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்து விட்டார்கள். தொடர்ந்து சேகர் பாபு அவர்கள் பல தனியார் நிறுவனங்களிடமும் பணங்களை கமிஷனாக பெற்று திமுகவை மிக பெரும் அளவில் தோல்வியில் சென்று தள்ளிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தின் போது ஒட்டுமொத்தமான மாவட்ட நிர்வாகிகளும் சேகர் பாபுவுக்கு எதிராக தான் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு நன்மையையும் திமுகவில் இருக்கும்போது மக்களுக்கு செய்யவில்லை, கோவில்களுக்கும் செய்யவில்லை. தொடர்ந்து கோவில்களில் கோபுரத்தை கட்டுவது, அதற்கான நுழைவாயிலை கட்டுவது என பல ஆயிரம் கோடிகளை அளித்துள்ளார். மேலும் கோவில் நகைகளை திருடியது போன்ற பல குற்றச்சாட்டுகள் சேகர் பாபு மீது உள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் சேகர் பாபு அவர்கள் மிக பெரும் ஏமாற்றத்தை ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாரு. கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்ல ஸ்டாலினை அனுமதிக்கல. சேகர் பாபு தான் திமுகவோட தலைவர் போல செயல்பட்டு கொண்டிருந்தார். சேகர் பாபு அவரது தொகுதியான துறைமுகத்தில் மட்டும் சேகர் பாபு எப்படி வெற்றி அடைந்தார்? திமுக சென்னையில் 14 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் தோல்வி அடைந்தது. ஆனால் சேகர் பாபு பல கட்சிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு சென்னையில் மாபெரும் தோல்வியை, அதாவது திமுகவின் கோட்டையை சுக்குநூறாக உடைத்து விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதனால் இனி சேகர் பாபுவுக்கு திமுகவில் முக்கியமான இடம் கொடுக்கக்கூடாது. சேகர் பாபுவை பொறுத்தளவுக்கு அவருக்கு அதிகாரங்கள் அனைத்தும் அவரிடமிருந்து திமுக பறிக்க வேண்டும். அப்போதுதான் திமுக தோல்வி அடைந்ததை மீண்டும் சரி செய்ய முடியும். 2031 சேகர் பாபு இல்லாமல் இருந்தால்தான் திமுக வெற்றி பாதையை நோக்கி செல்லும். இனி இது போன்ற தவறுகளை சேகர் பாபு அவர்கள் செய்தால் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கூட தயக்கம் காட்டக்கூடாது. ஆரம்பத்திலேயே துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுவை தனது இல்லத்திற்கு அழைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுகிறார், காரணம் நீங்கள்தான், தொடர்ந்து கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்கின்ற போலியான விஷயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் வேறு, ஆனால் நீங்கள் சொன்ன ரிப்போர்ட் வேறு என்று துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்திய செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு சேகர் பாபு துர்கா ஸ்டாலினின் இல்லத்திற்கு சிறிது காலம் செல்லாமல் தலைமறைவாக இருந்தாராம். அதன் பிறகு தற்போது கிடைத்த ரிப்போர்ட்டின் பேரில் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுவை அழைத்து, இனி நீ எனது வலம் கரம் கிடையாது, உன்னை கட்சியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நீக்கிவிடுவோம், இந்த தேர்தலில் எவ்வளவு பணங்களை பெற்றாய், எவ்வளவு டெண்டர்கள் விட்டாய், அனைத்து ஊழல்களும் எனக்கு தெரியும், ஒழுங்காக அதை அனைத்தும் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணிவிடு என ஸ்டாலின் கூறியதாக தற்போது தகவல்கள் போய்கொண்டிருக்கிறது. சேகர் பாபு செய்த குற்றங்கள் தான் திமுக தோற்பதற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டது. நேற்று
மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுகவிலிருந்து வந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க, நீங்கள் முக்கிய பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தீங்க. ஆனால் அவர்களால் தான் திமுக தற்போது தோல்வி அடைஞ்சிச்சு. பல ஆண்டுகள் குடும்பமாக திமுகவில் பணியாற்றிய தொண்டர்களுக்கு எந்த பதவி உயர்வும் உங்களிலிருந்து கிடைக்கவில்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி, அதிகாரம் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. இப்போ என்ன ஆச்சு? இதனால் நம்ம தோல்வி தான் அடைஞ்சோம். இதற்கு காரணம் சேகர்பாபு தான் என சேகர்பாபு மீது பலரும் கோபத்தில் இருக்காங்களாம். இனியும் தவறுகளை செய்ய வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் இனி நிச்சயமா பிற கட்சியிலிருந்து வருவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்கலாமே தவிர அவர்களுக்கு அதிகாரத்தை நாம் கொடுத்து திமுகவின் நிர்வாகிகளின் உண்மையான விசுவாசங்கள் அவருக்கு கீழ் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் உருவாக்கிய எப்பேற்பட்ட கட்சி, அதை இப்படி நாசமாக்க விடலாமா? ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்லவராக சேகர்பாபு செய்த தகவலுக்கு எல்லாம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தது தற்போது திமுகவின் தோல்விக்கு காரணம். மேலும் தாவேகாவோட தொண்டர்களையும் இளைஞர்களையும் சேகர்பாபு அவர்கள் அசிங்கப்படுத்தியது மேலும் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து வாக்கு நடைபெறும் இடத்திலேயே சேகர்பாபு அவர்கள் தாவேகாவின் எம்எல்ஏவிடம் தகராறு செய்தது. இதை அனைத்தையும் சமூக ஊடகங்களில் மக்களிடம் காண்பித்து திமுகவின் இமேஜை சரித்து விட்டார்கள். மேலும் தாவேகா ஒரு இடங்களில் கூட வெற்றி அடையாது என்று தேர்தலுக்கு முன்பதாக பேசி அதுதான் மக்களை உசுப்பேற்றியதாக சொல்லப்படுகிறது. மேலும் சேகர்பாபுவுக்கு எதிராக திமுகவின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் குரல் கொடுத்து சேகர்பாபு அவர்களது நிலைமை தற்போது மிகவும் மோசமாக மாறிவிட்டதாக தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் என்ன என்பதை உயர்மட்ட குழு நியமித்து கிட்டத்தட்ட 38 நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஆலோசனை செய்வதற்கு அனுப்பி வச்சார். அதில் சேகர்பாபு அவர்கள் மீது இருந்த தவறுகளும் அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கான். மேலும் அவரது பதவியை பறிக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் திமுகவின் உண்மையான நிர்வாகிகள் களப்பணிகளை மேற்கொள்வார்கள். ஸ்டாலினுக்கு அடுத்து சேகர்பாபு தான் என பேசியதும் தற்போது திமுக கையில்தான் அனைத்தும் இருக்கிறது. சேகர்பாபு அவர்களை இனியும் கட்சியில் வைத்து கொண்டிருந்தால் அவர்தான் தலைவர் என கூறிக்கொண்டு திரிவார். மேலும் பல்வேறு கான்ட்ராக்டுகளை எதிர்கட்சியிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு திமுகவின் தோல்விக்கு அவர் வழிவகுப்பார் என்கின்ற தகவலும் தற்போது ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம். இதனால் சேகர்பாபுவை கட்சியிலிருந்து நீக்கலாமா என்கின்ற ஆலோசனை தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேகர்பாபு தான் திமுக தோற்றத்திற்கு காரணமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.